Hello friends, welcome to Fantasy Gurudama YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆள கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில நடக்க இருக்கிற 72வது மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கிடையே நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ் vs ஹரியானா ஸ்டீலர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட சின்ன அனலைஸ் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 23 நவம்பர் நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 9 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இதே டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 8 மணிக்கு ஒரு மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ அந்த மேட்சோட வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வந்து பாருங்க. இது வந்து 2வது மேட்ச். ஸோ இந்த 2வது மேட்சோட ஒரு சின்ன அனலைஸ் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல் லாஸ்ட் ஆஃப் பண்ணால எனி பிளேயிங் செலக்ட்ஸ்ல சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம்ல கொடுக்குறோம். யாராவது பிளேயர்ஸ் சேஞ்சஸ் இருந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் டெலிகிராம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் வந்து பாத்தீங்கன்னா மூலமா வந்து டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கார்டர்ஸ்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா தான் இருக்கும். மற்ற ஆப்புக்கு நம்ம எக்ஸல் ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல கமிஷன் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆப்ல ஒரு 15% வரும் கமிஷன் வந்து பிடிக்கிறாங்க. பட் நம்ம எக்ஸல் ஆப்ல 5% தான் வின்னிங் வந்து கமிஷன் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரோ கபடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிறது ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதுல 5 பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து ட்ரிப், கோவா ட்ரிப், iPhone 16, 14, 15. ஸோ இந்த மாதிரி 5 பிரைஸுமே நல்ல ஒரு வேல்யூபான பிரைஸா தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டா போய் ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. பாருதுதான் பிளேயிங் செவனை பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சில பேர் வந்து தெரியாத ஆள் டெலிகிராம்ல எப்படி போய் ஜாயின் பண்ணோம், லிங்க் எதுல வச்சிருக்கீங்க தெரியல, ஆப்போட லிங்க் எதுல இருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி 1-2 பேர் தெரியாம இருக்கும். அவங்களுக்கான ஒரு சின்ன பதிவு. ஸோ நம்மளோட வீடியோ அப்லோட் ஆனது அப்புறம் நம்ம வீடியோ கொஞ்சம் டச் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ விளம்பரம் ஆட்லாம் முடிஞ்ச அப்புறம் ஷோ ஆகும். இப்போ இதுல மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த மோரை டச் பண்ணீங்கன்னா ஸோ இப்படி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த லிங்க் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இங்க இன்னொரு தடவை ஒரு மோர் டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் நம்ம ஆப்போட லிங்கா இருக்கட்டும், டெலிகிராம் சேனல் லிங்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப் லிங்க்னு எல்லா லிங்க்குமே வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம வீடியோ கீழேயே இந்த மோர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். இதுல தான் நம்மளோட ஆப்போட லிங்கா இருக்கட்டும், டெலிகிராமோட லிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கட்டும் ஆப்பை வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அடுத்ததா இப்ப 2 டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ் அவங்க 2 பேருக்கும் நடக்கிறதுக்கு. அவங்க 2 பேரும் டேபிள் அதாவது பாயிண்ட் வைஸ்ல யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா சேனல் பார்ப்போம். இதுல ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ் 7th பிளேஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்க ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கும் 7th பிளேஸ் இருக்க ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ்க்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இதுல ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ் பாப்பா 7s வந்து பாத்துறோம். இதுல அர்ஜுன் தேஸ்வால் ரைட் ரைடர், நீரஜ் நார்வால் லெஃப்ட் ரைடர், அப்ஜித் மாலிக் ரைட் ரைடர், ரிசா மெக்பஹரி லெஃப்ட் கவர், லக்கி சர்மா ரைட் கார்னர், சுஜித் சிங் ரைட் கவர், அங்குஷ் ரதி லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. அடுத்ததான் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் ரைட் ரைடர், நவீன் ரைட் ரைடர், சிவம் லெஃப்ட் ரைடர், ஜெய்தீப் லெஃப்ட் கவர், ராகுல் ரைட் கார்னர், சஞ்சய் கிருஷ்ணா ரைட் கவர், முகமது ரெசா லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2 டீம்ல கூட ப்ராப்பர் 7s வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா 2 டீம்ல இருக்க ரைடர்ஸ் யார் யார் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ், அதுக்கு எந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிக் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய், சிவம், நவீன் இந்த 3 பேர் தான் ரைடிங் அம்சில் இருக்காங்க. இதுல வினயை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைமரி ரைடர் இவதான். கிட்டத்தட்ட ஒரு நம்ம உதாரணத்துக்கு ஒரு 50+ ரைடிங் போறாருன்னா ஒரு 20+ ரைடிங் வந்து வினய் வந்து போயிடுவார். 20 ஒரு 25+ ரைடிங் சம்திங் வந்து வினய் வந்து ரைடிங் வந்து போயிடுவாரு. பேலன்ஸ் இருக்க ரைடிங்க சிவமும்
நவீன் போவாங்க. இன்கேஸ் நவீனோ சிவமோ யாராச்சும் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா முகமது ரெசா வந்து ரைடிங் வந்து பண்ணி போவார். இன்கேஸ் உள்ள வந்து ரைடிங் அப்சைஸ்ல பிளேயர்ஸ் இல்ல, ஒரு ரைடர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு ரெஸ்ட் கொடுக்குற டைம்ல கூட சப்ஜெக்ட் பிளேயர் சேஞ்ச் பண்ணாம முகமது ரெசா ரைடிங் வந்து பண்ணி போயிருவாரு. ஸோ இதுல மெயின் ரைடர்னு பாத்தீங்கன்னா வினய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவம் ஏன் மெயின் ரைடர் சொல்றேன்னா ரைடிங்கும் பண்றாரு, சம்டைம் டேக்கர்ஸ்லயும் ஈடுபடுறாரு. ஸோ ரைடிங் மூலமா ஒரு 3 டச் பாயிண்ட்ல இருந்து 4 டச் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சம்டைம் டேக்கர்ஸ்ல ஈடுபடுறாரு. அந்த டேக்கர்ஸ் சக்சஸ்ஃபுல் டேக்லாம் வந்து முடிஞ்சிருது. ஸோ ஒரு 4 டச் பாயிண்ட் ஒரு சக்சஸ்ஃபுல் டேக்கர் போது ஒரு டச் பாயிண்ட்டுக்கு 8 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து 4 டச் பாயிண்ட் போது ஒரு 32 சம்திங் 35 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்குது. ஒரு டேக்கர்ஸுக்கு போது 20, ஓவராலா ஒரு 55 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு இந்த டச் பாயிண்ட் டேக்கர்ஸ் மூலமா வந்து கிடைச்சிருது. ஸோ மேட்சுக்கு சொல்ல முடியாது, ஒரு 5 மேட்ச் பிளே பண்ணா ஒரு 3 மேட்ச் சக்சஸ்ஃபுல் டேக்கல் வந்து கிடைச்சிருது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 டச் பாயிண்ட் இருந்தாரு, ஒரு சக்சஸ்ஃபுல் டேக்கல், ஒரு போனஸ் பாயிண்ட்டும் வந்து கிடைச்சிருந்துச்சு சிவமுக்கு. ஸோ வினயை பொறுத்த வரைக்கும் ஓவராலா இவர்கிட்ட நம்ம டச் பாயிண்ட் அதாவது ரைடிங் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து ஒரு 6 ரைடிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். போனஸ் பாயிண்ட்டுக்கு போது ஒரு 5 போனஸ் பாயிண்ட் சம்திங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 6 டச் பாயிண்ட் பிளஸ் 5 போனஸ் பாயிண்ட்டுங்கும் போது ஓவராலா ஒரு 10ல இருந்து ஒரு 11 பாயிண்ட்ஸ் ஓவராலா அவருக்கு வந்து ரைடிங் டச் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே நவீனை பொறுத்த வரைக்கும் ஒரு 2ல இருந்து ஒரு 3 டச் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிதான் வந்து நவீன் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல யாராவது இம்பார்ட் கொடுக்கணும் வினய் முதல் ஆப்ஷனா வந்து இருப்பாரு. செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சிவம் அனில் பட்லர். சிவம் பொறுத்த வரைக்கும் 2வது ஆப்ஷன்ஸ்ல இருப்பாரு. காரணம் அதிகபட்ச ரைடிங் வினய் போறாரு. ஸோ வினய்ட்டு இருந்து நம்ம ரைடிங் பாயிண்ட்ஸ் ஒரு 6ல இருந்து 7 போனஸ் பாயிண்ட் சம்திங் ஒரு 10ல இருந்து ஒரு 11 பிளஸ் பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். சிவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3ல இருந்து 4 டச் பாயிண்ட் போனஸ் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேக்கர்ஸ்லயும் ஈடுபடுறாரு, அது இவருக்கு இன்னொரு பிளஸ் வந்து இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் தான் ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூடிய ரைடர்ஸ் வினய் ரைட் ரைடர், நவீன் ரைட் ரைடர், ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர் சிவம். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல லெஃப்ட் ரைடர் ரைட் கார்னர்ல தான் இந்த ரைடிங் படி போவாங்க. லக்கி சர்மாட்டு இருந்து நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 டேக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர் தான், எப்படி 2ல இருந்து 3 யோசிக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பிளஸ் ரைடிங் போறாரு அப்படின்னா 15 பிளஸ் ரைடிங் வந்து சக்சஸ்ஃபுல் ரைடிங் வந்து இருக்காது. அதுல 5 பிளஸ் ரைடிங் டச் பாயிண்டோட வந்துடுறாரு. பேலன்ஸ் இருக்க 10ல 5 இது மிஸ் ஆனாலும் பேலன்ஸ் 5 மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம். ஒரு 2 முறை மாட்டிட்டார் லக்கி சர்மா அப்படின்னாலும் 2 டேக்கல் பாயிண்ட்ஸ் லக்கி சர்மா கிடைச்சிடும். பேலன்ஸ் இருக்க 2 ரைடர் வினய் அண்ட் நவீன் 2 ரைட் ரைடரும் கடைசி வரும் லெஃப்ட் கார்னர்ல இருந்து பண்ண மாட்டாங்க, சேஞ்சஸ் ஆவாங்க. அப்படி சேஞ்சஸ் ஆக பயத்துல லக்கி சர்மா மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது மூலமா ஒண்ணுங்கிறதுனால ஒரு ஆவரேஜா 2ல இருந்து ஒரு 3 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து சொல்றேன். ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத லக்கி சர்மாட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல 2 ரைடர் ரைட் ரைடர் இருக்கனால லெப்ட் கார்னர்ல இருக்கிற அங்குஷ் ரதி. சோ அங்குஷ் ரதியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு 3ல இருந்து 3 டேக்கல் பாயிண்ட்ஸ் ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். சோ அதுக்கு மேல ஒரு 4 டேக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ லாஸ்ட் மேட்ச் அங்குஷ் ரதி பெருசா பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல. பட் இந்த மேட்ச் அவர்கிட்ட வந்து ஒரு 3ல இருந்து 4 டேக்கல் பாயிண்ட்ஸ் மினிமம் ஒரு 60ல இருந்து ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத அங்குஷ் ரதிக்கு தான் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சோ அங்குஷ் ரதிக்கு ஹெல்ப் பண்ற வயசுல சுஜித் சிங் வந்து இருப்பாங்க. சோ சுஜித் சிங் எடுத்து நம்ம ஒரு 2 வந்து ஒரு 3 ஒரு ஆவரேஜா 2 அப்படி எதிர்பார்க்கலாம். டீம் இருக்க பாயிண்ட்ஸ் சேர்த்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத சுஜித் சிங் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ரீசா மெக்பஹரி. சோ ரீசா மெக்பஹரிக்கு ஃபைனான்சியல் இங்கிலீஷ் ஆகான்னு கேட்டீங்கன்னா ஆகும். ஒரு 1 வந்து 2 டேக்கல்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதுல ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேஸ் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் எல்லாம் போது வச்சுக்கிட்டோம்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் இங்க வந்து 2 ரைட் ரைடர் இல்ல, ஒரு ரைட் ரைடர் 2 லெஃப்ட் ரைடர் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல சுஜித் சிங்க்கு பதிலா ரீசா மெக்பஹரி இம்பார்ட்டன்டா இருப்பாரு. இதுல இப்ப 2 ரைட் ரைடர் இருக்கனால சுஜித் சிங்கும் அங்குஷ் ரதியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அதனால லக்கி சர்மாக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்திருக்கும். ஒரு 2 டேக்கர்ஸ் வந்து ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர் கன்வெர்ட் பண்ணும் போது இன்கேஸ் இதுல அப்படியே சேஞ்சஸ் ஆகி ஒரே ஒரு ரைட் ரைடர் தான் இருக்காரு, 2 லெஃப்ட் ரைடர் வந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு அப்சைஸ்ல 7s வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுல ரீசா மெக்பஹரியும் லக்கி சர்மாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அதுல அங்குஷ் ரதி நம்ம ஒரு ஆப்சைஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சுஜித் சிங்க தவிர்த்துட்டு. ஓகே, இப்ப அடுத்ததா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல அர்ஜுன் தேஸ்வால் ரைட் ரைடர், நீரஜ் நர்வால் லெஃப்ட் ரைடர், அப்ஜித் மாலிக் ஒரு ரைட் ரைடர் இருக்காங்க.
ஸோ இதுல அர்ஜுன் தேஸ்வால் தான் ஒரு பிரைமரி ரைடர். அதிகபட்ச ரைடிங் அர்ஜுன் தேஸ்வால் தான் வந்து போவார். அதுக்கப்புறம் நீரஜ் நார்வால், அதுக்கப்புறம் அஜித் நாலிக். ஸோ இப்படிதான் வந்து ரைடிங் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. இதுல ஒரு 20+ இருந்து ஒரு 25+ ரைடிங் வந்து அர்ஜுன் தேஸ்வால் வந்து போயிடுவார். இன்கேஸ் அர்ஜுன் தேஸ்வால் மாட்டிக்கிட்டாரு. ஸோ அர்ஜுன் தேஸ்வால் ரைடிங் பொசிஷன் ரைட்டுங்கிறதுனால லெஃப்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய முகமது ரெசா. ஸோ முகமது ரெசா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சூப்பர் டேக்கல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் 70 80% அவர் கிடைச்சிட்டு இருக்கு. 100+ மேல போயிட்டு இருக்காரு. ஆஃப் பேர் சொல்லினாலும் அந்த சைடு வந்தாங்கன்னா பிடிச்சிருண்டா அப்படிங்கிற மைண்ட்ல வந்து ஒரு பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அர்ஜுன் தேஸ்வால் ஒரு நல்ல குவாலிட்டியான ரைடர் தான். அதுக்கு ஆப்போனன்ட்ல இருக்க முகமது ரெசாவும் நல்ல குவாலிட்டியான பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது அர்ஜுன் தேஸ்வால் நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 7 இருந்து ஒரு 8 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நீரஜ் நார்வால் இருந்து நம்ம ஒரு 4 இருந்து ஒரு 5 டச் பாயிண்டும், அஜித் மாலிக் இருந்து நம்ம 3 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல அர்ஜுன் தேஸ்வால் ரைட் ரைடர், அஜித் மாலிக் ரைட் ரைடர். ஸோ ஃபர்ஸ்ட் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல அர்ஜுன் தேஸ்வால் ஒரு 25+ ரைடிங் போறாரு அப்படின்னா, பேலன்ஸ் இருக்க ஒரு 50+ ரைடிங்ல 25 அங்க போறாருன்னா பேலன்ஸ் இருக்கிற இவர் ஒரு 15, இவர் ஒரு 10 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் இவங்க வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இவர் அர்ஜுன் தேஸ்வால் 25, அஜித் மாலிக் ஒரு 10, ஒரு 35+ ரைடிங் முகமது ரெசா சைடே தான் கிடைக்கும். அப்படிங்கும் போது முகமது ரெசா இருந்து இந்த மேட்ச் நல்லா 4+ டேக்கன் பாயிண்ட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 3 எடுக்காருன்னு வச்சுக்கிட்டாலும் 3+ டேக்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60+ ஃபேண்டசி பாயிண்ட். டேக்கல்ஸ் மட்டும் பண்றது கிடையாது, ரைடிங் போறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரைடர்ஸ்ல யாராச்சும் இல்ல அந்த இடத்துல ரைடிங் போடணும்னா அந்த இடத்துல ரைடிங் போறாரு, போனா பாயிண்டோட தான் வெளியே வராரு. ஒன்னும் போனஸ் பாயிண்டோட வந்துடுறாரு, இல்ல டச் பாயிண்டோட வந்துடுறாரு. ஸோ அதுல ஒரு 3 டச் பாயிண்ட் அப்படிங்கிறது விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 3 டச் பாயிண்ட்டும் போது ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 85 இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்க்காமே வந்து கிடைச்சிடும். இதுல ஒரு ஆல் அவுட் பாயிண்ட் ஆனா அதுல பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கிடைக்கும். சூப்பர் டேக்கர்ஸ்ல பாயிண்ட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டீம்ல இருக்கக்கூடிய 8+ ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும்போது ஒரு 100ல இருந்து ஒரு 110+ ஃபேண்டசி பாயிண்ட் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு ஆவரேஜா முகமது ரெசா கிட்ட ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். சும்மா லீக்ல ட்ரை பண்றதுக்கு இவர் தான் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு வர்த்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. இவருக்கு ஹெல்ப் பண்ற வயசுல சஞ்சய் கிருஷ்ணா வந்து இருப்பாரு. ஸோ முகமது ரெசாக்கு 4 டேக்கிள் பண்றாரு அப்படிங்கும்போது சஞ்சய் கிருஷ்ணா நம்ம தாராளமா 2ல இருந்து 3 கவர் பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத சஞ்சய் கிருஷ்ணா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது சஞ்சய் கிருஷ்ணா நம்ம எதிர்பார்ப்போம். இதுல ஜெய்தீப் லாஸ்ட் மேட்ச் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. லெப்ட் கவர்ல வந்து இருக்காரு. ராகுலுக்கு கிடைக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் பூரா ஜெய்தீப் தான் வந்து வச்சிருந்தாருன்னு சொல்லலாம் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். இதுல ஒரே ஒரு லெப்ட் ரைடர் தான் இருக்காரு ரைட் கார்னர்ல பாடி போற வயசுல. சோ அப்படி இருக்கும்போது ராகுல் இந்த மேட்ச் ஆவரேஜா ஒரு 1ல இருந்து ஒரு 2 டேக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இதுல பேலன்ஸ் இருக்க ரைடிங் ஆப்ஷன்ஸ் அங்க சேஞ்ச் ஆகும் போது ராகுல் பிடிச்சாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இருக்காரான்னு தெரியல. ராகுல் பரிசு சப்ஜெக்ட் பிளேயரா வெளியே கொண்டு போய் வச்சிடறாங்க. இதுல ஜெய்தீப் நீங்க ராகுலுக்கு வந்து ஒரு 2 வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 3 ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஜெய்தீப் இருந்து பாத்தீங்கன்னா லெப்ட் கவர்ல இருக்காரு. இன்கேஸ் சூப்பர் டேக்கல்ல வந்து ஈடுபடுறாரு. சஞ்சய் அந்த இடத்துல பிளேயர்ஸ் இல்லைன்னா அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிக்கிறாரு. ஸோ நிறைய இது பண்றதுனால இவட்டு நம்ம ஒரு 2 அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா முகமது ரெசா, சஞ்சய் கிருஷ்ணா அவங்க 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாங்க. அதர்வைஸ் ராகுல் ஏதோ ஜெய்தீப் 2 பேர்ல எனி பிளேயர் வந்து பிக் பண்ணிக்கலாம். பட் ஜெய்தீப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்ச்லயுமே சேம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். எல்லா மேட்ச்லயுமே அந்த அளவுக்கு ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எதிர்பார்த்தது கிடையாது. ஒரு மேட்ச்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, ஒரு மேட்ச் கொஞ்சம் டவுன் ஆயிடுறாரு, இப்படி இருக்கு. பட் ராகுல் கொஞ்சம் ஆவரேஜான பாயிண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ராகுல் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இதுல அர்ஜுன் தேஸ்வால் ஒரு 6ல இருந்து ஒரு 7 சொல்லியிருந்தோம். ஒரு ஆவரேஜா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீரஜ் நார்வால் இருந்து ஒரு 40, அஜித் மாலிக் இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30. ஸோ சம்திங் இப்படிதான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாரு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணலாம், கிராண்ட் லீக் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுங்க பட்சத்துல அர்ஜுன் தேஸ்வால் 1, லக்கி சர்மா 2, அங்குஸ் ரதி 3, சுஜித் சிங் 4. ஸோ இப்படி 4 பேர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஜெய்ப்பூர் பிங்க் பேதர்ஸ் வந்து நீங்க 3 பிளேயர் தான் ட்ரை பண்றீங்கன்னு வச்சீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் 1, அங்குஸ் ரதி 2, லக்கி சர்மா அண்ட் சுஜித் சிங் இவங்க 2 பிளேயரா யாராச்சும் ஒருத்தர் 3வது பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் 1,
ராகுல் 2, சஞ்சய் கிருஷ்ணா 3, முகமது ரெசா 4. இந்த 4 பிளேயர்ஸ் வந்து ரொம்ப வெயிட் பண்ண பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல ஹரியானா சீரியஸ்ல நான் 3 பிளேயரை பிக் பண்றேன். ஜெய்ப்பூர் பிங்க் பேசலாம் நீங்க 4 பேர் பிக் பண்ண நினைச்சீங்கன்னா ஹரியானா சீரியஸ்ல வினய் 1, சஞ்சய் கிருஷ்ணா 2, முகமது ரெசா இந்த 3 பிளேயருமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வச்சுக்கிட்டு, அது ஜெய்ப்பூர் பிங்க் பேசல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் 1, நீரஜ் நார்வால் செகண்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லக்கி சர்மா 3, அங்குஸ் ரதி 4. இதுல நீரஜ் நார்வால் நீங்க பிக் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா சுஜித் சிங் வந்து 4th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா நீங்க ட்ரை பண்ணும்போது நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேஸ்ல இருந்து கிராண்ட் லீக் ஆப்ஷன்ஸ்ல அர்ஜுன் தேஸ்வால் 1, நீரஜ் நார்வால் அல்லது அபிஜித் மாலிக் 2 பேர்ல எனி ஒரு பிளேயர் செகண்ட் பிளேயர் ஆப்ஷன், அங்குஸ் ரதி 3rd பிளேயர் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. சுஜித் சிங் அல்லது லக்கி சர்மா 2 பிளேயர்ல யாராச்சும் ஒருத்தரை 4th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹரியானா சீரியஸை பொறுத்த வரைக்கும் வினய் 1, சிவம் 2, சஞ்சய் கிருஷ்ணா 3, முகமது ரெசா 4, ராகுல் அண்ட் ஜெய்தீப் 2 பிளேயர் எனி பிளேயர் 5வது பிளேஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல 2 பிளேயருமே ட்ரை பண்றேன், ராகுல் 5th பிளேயர் ஆப்ஷன், ஜெய்தீப் 6th பிளேயர் ஆப்ஷன் ட்ரை பண்ணாலும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 டீம் இருக்க பிளேயர்ஸை வச்சு மல்டிபிள் டைம் நீங்க கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஹரியானா சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா முகமது ரெசா 99% இவருக்கு தான் வந்து கேப்டன்ஷிப் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். முகமது ரெசா கேப்டன்ஷிப்புக்கு சேஃபான பிளேயர் வந்திருப்பாரு. அதர்வைஸ் வினய்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல சஞ்சய் கிருஷ்ணாக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் அங்குஸ் ரதி சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சுட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. அர்ஜுன் தேஸ்வால் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சுட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. சுஜித் சிங் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். சோ இப்படி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து நீரஜ் நார்வால் அண்ட் அர்ஜுன் தேஸ்வால் 2 பிளேயர்ல எனி பிளேயருக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. லக்கி சர்மா அங்குஸ் ரதிக்கு 2 பேர்ல எனி பிளேயருக்கு நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ஹரியானா சீரியஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சுத்தமான பிளேயரா வந்திருப்பாரு. ஜெய்தீப் கூட நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. சிவம் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல வந்து நம்ம கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது நான் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸ்மால் லீக் சாரி கேப்டன் ஆப்ஷன் வந்து நான் சொல்ல கிடையாது. கேப்டன் நம்ம சேஃபா தான் போய் ஆடும். வைஸ் கேப்டன் மட்டும் தான் நம்ம ரிஸ்கா வந்து ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அதுல முகமது ரெசா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் இவர் தான் கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப ஒரு ஒருத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. இல்ல இதுல நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் கிராண்ட் லீக்ல கேப்டன்ஷிப் அப்படின்னு வச்சீங்கன்னா அங்குஸ் ரதிக்கு இந்த மேட்ச் ஒரு கேப்டன்ஷிப் வந்து கொடுத்துட்டு பாருங்க கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.